அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். அரசியல் கலை நிகழ்ச்சியில் பிரித்தானிய விருது போரியல் ஆய்வாளர் அரசவர் இணைகின்றார். வணக்கம் அரசவர்களே. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உயிரோடை தமிழில் தொடர்ந்து நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். பொருளாதார நெருக்கடி தொடர்பாக நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், சர்வதேச நாணய நிதியம் உதவி வழங்கியதும் அதன் பின்னர் இலங்கை இயற்கைக்கான சில சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. ஆனால் இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது அவர்களும் அதிருப்தியில் இருப்பது போல் தெரிகின்றது. எதிர்க்கட்சி தலைவருடன் பேசுவதை நிறுத்திவிட்டார்கள் என்ற செய்திகள் எல்லாம் வருகின்றது. இலங்கையினுடைய பொருளாதார நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்றே கூறுவீர்களா? இலங்கையின் பொருளாதாரம் மிக மிக மோசமான நிலையைத்தான் அடைந்து கொண்டு வருகின்றது. அது இலங்கை மட்டுமல்ல, உலக நாடுகளின் எல்லா நாடுகளின் பொருளாதாரமும். இப்ப இந்தியா கூட தனது வெளிநாடுகளில் இருக்கின்ற தங்கங்களை எல்லாம் நாட்டுக்கு கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் சில சமயங்களில் ரஷ்யாவின் ஈரான்டைய ஃப்ரீஸ் பண்ண மாதிரி தங்களோட தங்கத்தை ஃப்ரீஸ் பண்ணினாலும் வந்து இந்தியா நாட்டுக்கு கொண்டு வருகின்ற வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் எரிபொருட்களின் விலையை இப்போது உயர்த்தி இருக்கிறார்கள், முதல் முறையாக 3-4 வருடத்துக்கு பிறகு. இலங்கையிலும் அதே ஒரு நிலைமைதான். அனுராகுமார திசாநாயக்க அரசு ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட அரை பகுதியை கடந்து விட்டார்கள். 2 வருஷம் இந்த அரசு தலைவர் பதவியில். இந்த நிலையில் இப்போது கூறுகிறார்கள், அதாவது இலங்கையின் நாணயம் கடும் வீழ்ச்சியை காண்பிருக்கின்றது. நாங்கள் இந்த வெள்ளிக்கிழமை கதைக்கும் போது கூட $1 வந்து 331 ரூபாயாக அதிகரித்திருக்கின்றது. அதே சமயம் இலங்கையின் ஊழல்களும் அதிகரித்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அண்மையில் $2.5 மில்லியன் வந்து கையாடல் செய்யப்பட்டது என்ற ஒரு விடயத்தை பார்த்திருந்தீர்கள். அதுக்கு பிறகு இப்போது கூறுகிறார்கள் என்னென்று சொன்னால், இந்த இலங்கையின் அதாவது இந்த 74,000 UAE டிராம் வந்து இலங்கையின் ஏர்லைன் சர்வீஸிலிருந்து களவாடப்பட்டிருப்பதாக இப்போது கூறப்படுகிறது. அதே சமயம் இன்னொரு இடத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த இலங்கை வங்கியில் இருந்து இலங்கையின் வங்கி சேவையில் இருந்து கிட்டத்தட்ட $40 மில்லியன் வந்து காணாமல் அல்லது கையாகப்படுத்தப்பட்டிருப்பதாக, $40 மில்லியன் அமெரிக்க, அதாவது சமீப காலத்தில் வந்து மிகவும் கடுமையான மக்கள் நம்பிக்கை நெருக்கடிகளில் ஒன்றை இந்த அரசு வந்து எதிர்கொண்டிருப்பதாகவும், கண்டி வங்கியில் உள்ள ஒரு தனியார் வங்கி கிளையில் சமீபத்தில் வெளியிடப்பட்ட மோசடி ஊழலும், தேசிய அபிவிருத்தி வங்கியிலிருந்து கிட்டத்தட்ட $40 மில்லியன் அமெரிக்க காணாமல் போனதும் வந்து இப்போது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிறது. அதிலும் பார்த்தீர்கள் சொன்னால் நிலக்கரி ஊழலாக இருக்கலாம், மற்றது எரிபொருட்களை கொள்வனவு செய்வதாக இருக்கலாம் என்று பல ஊழல்களில் தற்போதைய அரசும் சிக்கி இருக்கின்றது. அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஈரான் போரினால் ஏற்பட்ட பொருளாதாரம் புதிய நெருக்கடிகளை இலங்கையில் ஏற்படுத்தி வருவதாகவும், இலங்கையின் வர்த்தக நிறுவனங்களும் குடும்பங்களும் மார்ச் மாதத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு வங்கிகளிலிருந்து கடனை பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. கிட்டத்தட்ட அவர்கள் கூறுகிறார்கள், இந்த மார்ச் மாதத்தில் மட்டும் தனியார் துறைக்கு வங்கிகள் வந்து 258 பில்லியன் ரூபாய்களை கடனாக வழங்கி இருக்கின்றது. இது பிப்ரவரியில வழங்கப்பட்ட 144 ஒப்புடைக்க வந்து கிட்டத்தட்ட 2 மடங்கு ஆன தொகையை அவர்கள் வழங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. இதனிடையே இலங்கையின் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், சர்வதேச நாணய நிதியத்தை தான் தொடர்ந்து விமர்சித்து வருவதால் அந்த அமைப்பு இப்போது தன்னுடன் கலந்து ஆலோசிப்பதில்லை என்று கூறியிருக்கிறார். மேலும் அரசாங்கம் வந்து சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளை கேள்வியின்றி தொடர்ந்து பின்பற்றினால் இலங்கை கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதில் வந்து அதாவது இன்னும் ஒரு 2.5 வருடத்தில் இந்த அரசு மீண்டும் ஒரு தேர்தலை எதிர்கொள்ள நிற்கின்ற நேரத்தில் வந்து மெல்ல மெல்ல இந்த அரசு மீதான மக்களின் அதிருப்திகளும் மற்றது பொருளாதார நெருக்கடியால் ஏற்படுற விளைவுகளும் வந்து இலங்கையில் கடுமையாக அதிகரித்து வருகின்றது. வேலையில்லா திண்டாட்டமும் மிகவும் அதிகமாக இருக்கின்றது. நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இஸ்ரேலுக்கு வேலைக்கு செல்வதற்காக பல இளைஞர்களை தயார்படுத்தி அவர்களுக்கான
பரீட்சைகள் எல்லாம் முடிந்த பிற்பாடும் இப்போது 15 மாதங்களாக வேலைகள் இன்றி அவர்கள் இருப்பதாகவும் இப்போது இலங்கை நாடாளுமன்றத்துக்கு முன்னால் அவர்கள் போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது பெருமளவான இடங்களில் இப்போது வேலை இல்லா திண்டாட்டமாக இருக்கலாம், மற்றது எரிபொருள் விலையேற்றமாக இருக்கலாம், மின்சார கட்டண விலையேற்றமாக இருக்கலாம், ஊதிய உயர்வு இல்லாதது என்று சொல்லி இலங்கை ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு அது உலகமும் அவ்வாறுதான் இருக்கிறது. அது இலங்கையை கடுமையாக பாதித்திருக்கு. அரசுகளே, நீங்கள் பொருளாதார நிலைமைகள் தொடர்பாக கூறும் பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த போர் நடந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் நாள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமைகள் இது எவ்வளவு தூரம் இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்கு தாக்கத்தை பின் விளைவை ஏற்படுத்தி இருக்கின்ற என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இதனால் இலங்கை முழுவதும் தான், அதாவது ஈழத்தமிழர்களுடைய பகுதியில் மட்டுமில்லை, இலங்கை முழுவதும் இதனால் பாதிக்கப்பட போன்றது. இதிலிருந்து மீண்டெழுவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இன்னும் ஹார்மூஸ் நெருக்கடி முடியவில்லை, தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அது ஒவ்வொரு நாட்டிலும் அது செல்ல செல்ல இந்த நாடுகள் மெல்ல மெல்ல சீரழிந்து கொண்டு வருகின்ற ஒரு நிலையைத்தான் எடுக்கலாம். உலகத்தின் மிகப்பெரிய நிறுவனங்களே திவாலாகின்ற நிலையில் தான் இருக்கின்றன. உதாரணமாக டொயாட்டா, கொண்டா நிறுவனங்கள் கூட இப்போ இந்த மாதம் அவர்கள் தங்கள் இழப்புகளை, அதாவது 2 பில்லியன் 4 பில்லியன் 3 பில்லியன் என்று சொல்லி இழப்புகளை தான் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய Volkswagen கம்பெனியை அந்த கார் உற்பத்தியை விட்டு ஆயுத தயாரிப்புக்கு சென்று விட்டது. அதே போலதான் இலங்கை. இப்போது எரிபொருள் மட்டும் அங்கு ஒரு பிரச்சனை இல்லை, எரிபொருளை சார்ந்த தொழில்துறை, ஆடை உற்பத்தி நிலையமாக இருக்கலாம், அல்லது விவசாயமாக இருக்கலாம், மீன்பிடியாக இருக்கலாம், ட்ரோலர்களுக்கும் டீசல் தேவை, மண்ணெண்ணெய் தேவை. அவர்கள் அந்த விலையேற்றத்தில் அதனை அவ்வளவு விலை கொடுத்து வாங்கி அவர்களின் வருமானம் அதற்கு போதவில்லை என்று சொன்னால் அவர்களால் தொடர்ந்து தொழிலை செய்ய முடியாத ஒரு நிலை. விவசாயம் காலம் தவறி போனால் விவசாயத்தை அடுத்த வருடம் வரையும் காத்திருக்க வேண்டிய நிலை. இப்போது வறட்சி அடுத்ததாக இருக்கின்றது. வறட்சியால் இப்போது மரக்கறிகளின் விலை கூட கடுமையாக உயர்ந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள் இலங்கையில். அண்மையில் இலங்கைக்கு வந்த வியட்நாமின் அதிபர் இலங்கைக்கு கிட்டத்தட்ட 100 மெட்ரிக் டன் உரத்தை இலவசமாக வழங்கி சென்றிருந்தார். ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், இது இப்ப இலங்கையை தூக்கி விடுகிற நிலையில் யாரும் இல்லை. இப்ப இந்த நாணய என்று சொன்னால் இந்த பிரச்சனை எல்லா நாடுகளையும் தான் தொடர்ச்சியாக பாதிக்கின்றது. அப்ப அவ்வாறு எல்லா நாடுகளையும் தொடர்ச்சியாக பாதிப்பதால் எல்லா நாடுகளும் தங்கள் மக்களை காப்பாற்றுவதற்கான முன்னுரிமையைத்தான் அளிக்கிறார்கள். இந்த இலங்கையின் நிதி நாணயத்தின் வீழ்ச்சி கூட 2023ஆம் ஆண்டு டிசம்பருக்கு பிறகு இப்போதுதான் அதே அளவு தூரத்துக்கு இந்த இலங்கை நாணயம் வீழ்ச்சி அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடையும். ஏனென்று சொன்னால் இப்போதைக்கு இப்ப ஈரான் போரை பொறுத்தவரையில் மீண்டும் ஒரு போர் என்ற நிலையைத்தான் இப்போது 80-90% எல்லோரும் உறுதிப்படுத்துகிறார்கள். அது சமாதானமாக தீர்ப்பதற்கான எந்த வழிமுறைகளும் இல்லை. அமெரிக்க அதிபர் சீனாவுக்கு சென்ற பிற்பாடு கூட சீனாவில் அது தொடர்பாக அவர் பேசிய போது கூட சீனா அதிபர் அதற்கு சாதகமாக பதிலை கொடுக்கவில்லை. என்னும் போது சீனா இந்த ஹார்மூஸ் நீரிணையை வலுக்கட்டாயமாக திறப்பதற்கான இவர்களின் முயற்சிகளுக்கு சீனா ஒருபோதும் ஆதரவை கொடுக்காது என்பது தெளிவாக தெரிகிறது. இப்ப இது ஹார்மூஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கின்ற தருணத்தில் இப்ப பெரிய பெரிய நாடுகள், இப்ப ஜப்பான் எல்லாம் பர்சனலாக அவர்களுடன் கதைத்து எண்ணெயை வாங்கி செல்கிறார்கள். சீனா வாங்கி செல்கிறது. சீனா 30 கப்பல்களை ஈரான் அனுப்பியிருந்தது. ஏனைய நாடுகளும் வாங்கி செல்கின்றன. இலங்கையுடன் அந்த அளவு கப்பல் வசதி இருக்கிறதா என்றாலும் இல்லை. இந்தியாவுடன் இலங்கை நிற்பதால் இந்தியாவின் கப்பலை நேற்று ஓமான் வளைகுடாவில் வைத்து தாக்கியிருந்தார்கள். ஏனென்று சொன்னால் இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் மிகப்பெரிய பகையாகத்தான் இருக்கின்றது. இன்றும் இந்திய பிரதமர் UAEக்கு போயிருக்கின்றார் தனிப்பட்ட விடயமாக. அப்ப இலங்கைக்கு சீனாவால் உதவக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதே தவிர இலங்கைக்கு அதற்கு அப்பால் எந்த வழிமுறையும் இல்லை. நான் அதை கேட்டேன் என்றால், இப்ப இலங்கை தீவுகளுடைய பொருளாதாரம் எவ்வாறான நிலைமையில் இருக்கிறது, மக்கள் மத்தியில் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கேட்கும் பொழுது அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், கடன் வாங்குவோருடைய தொகை அதிகரித்துக் கொண்டு வந்திருக்கின்றன. கடன் என்றால் உங்களுக்கு தெரியும், அது ஒரு கிருமி. அதிலிருந்து விடுவது என்றால் மிகவும் கடினம். இதை என்ன காரணத்துக்காக இப்ப மக்கள் இப்படியான ஒரு நிலைமைக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது? எவ்வாறு இதை கையாள போகிறார்கள்? சாதாரணமாக ஒரு சராசரியாக அரச ஊழியர்களின் வருமானம் 57,000 ரூபாயிலிருந்து 60,000 ரூபாய் வரைதான் சராசரியாக போடலாம்.
கூட உழைப்பவர்களும் அது தொழிலை பொறுத்தது. இது சராசரி. சராசரியாக ஒரு 4 பேர் உள்ள குடும்பம் வாழ்வதற்கு 1 லட்சம் ரூபாய் தேவை என்று கூறுகிறார்கள். இப்ப மிகுதி 25,000 40,000 50,000 கடனாகத்தான் போக வேண்டும். அது மட்டுமல்லாது தொழில்துறை நிறுவனங்களும் வியாபாரம் படுத்துவிட்டது. கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்றுமதி 40% ஏற்றுமதி பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள். ஹார்முஸ் நீரிணையாக இருக்கலாம், ஏன்னா மத்திய கிழக்குக்கு போறது பொருட்கள் இருக்கின்றன, ஐரோப்பாவுக்கு போற பொருட்கள் இருக்கின்றன. 40% ஏற்றுமதி படுத்து விட்டது. ஆனால் கரண்ட் பில், நிறுவனங்கள கரண்ட் பில் ஏறிவிட்டது, வீடுகள கரண்ட் பில் ஏறிவிட்டது, சந்தைகளில் சாமான்களின் விலை ஏறிவிட்டது, பணவீக்கம் இலங்கையில் அதிகரித்து விட்டது. அப்ப இதை சமாளிப்பதற்கு அவர்களுக்கு வேற வழி இல்லை. அவர்களுக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலைக்குத்தான் எல்லோரும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். வாழ்க்கை தரம் உயர்ந்து விட்டது. அந்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு அல்லது அதனை நிலைநிறுத்துவதற்கு கடனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் 2 மடங்கு ஒரு மாதத்தில் அந்த கடன் சுமை மக்களும் அந்த நிறுவனங்களும் வாங்கிய கடன் சுமை 2 மடங்கு. அதை இன்னொரு சிலர் பார்க்கிறார்கள் என்று சொன்னால், இப்ப அடுத்த மாதம் சில சமயங்கள் வட்டி விகிதம் ஏறிவிடும். இப்ப தொடர்ந்து மக்கள் கடனை வாங்கும் போது வங்கிகள் வட்டி விகிதத்தை அதிகரித்தாலும் என்றதுக்காக அவர்கள் வேலைக்கே கடனை பெறுவதற்கு முண்டியடிப்பதாகவும் கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால் போக போக வட்டி விகிதங்கள் கூடும், பணவீக்கம் கூடும் என்ற ஒரு நிலை ஏற்படுவதற்கு முதல் வாங்குவோமோ என்று வாங்குகிறார்களோ என்ற கருத்துக்களும் இருக்கின்றன. அது மட்டுமல்லாது வரியை கூட்டுவது, IMF நிலைமையும் அப்படித்தான். அவர்கள பரிந்துரைகளின் அடிப்படையில் வரியை கூட்டுவது, மின்சார கட்டணத்தை கூட்டுவது, மானியங்களை குறைப்பது என்று சொல்லி இலங்கை அரசிடம் அந்த இதுகளை என்னென்று சொல்றாங்க தெரியும், நிலக்கரி ஊழலாக இருக்கலாம், அதனால் ஏற்பட்ட இழப்புகளாக இருக்கலாம், இப்போது இந்த ஸ்கேம் என்று சொல்கின்ற அதனால் ஏற்படுகின்ற இழப்புகளாக இருக்கலாம் என்று இலங்கை அரசு ஒரு கடுமையான நெருக்கடிக்கு அரசு மட்டுமில்லை மக்களும் அவ்வாறான நிலைக்குத்தான் தள்ளப்பட்டிருக்கிறார். உலகமே ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் பொருளாதாரம் தொடர்பாக கூறும் பொழுது மீனவர்கள், உங்களுக்கு தெரியும், மீனவர்கள் தொடர்ச்சியாக எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை நாங்கள் எத்தனையோ தடவைகள் இந்த வானொலியில் பேசியிருக்கின்றோம். அது ஒரு நாட்டுக்கும் இடையிலான பிரச்சனை. அந்த அரசாங்கங்கள் கையில் எடுத்து அதற்கான ஒரு தீர்வை கண்டுபிடிப்பதற்கு தயாராக இல்லை. தமிழர்களே தள்ளிவிடுகிறார்கள் என்றால் நீங்களே அடிபட்டு உங்களுக்குள்ளே பிளவுகளை ஏற்படுத்துங்கள் என்ற வாதத்தை அதை கையாளப்படுது. இப்ப விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற பின்பு அவருக்கு ஒரு அழுத்தம் பிரயோகிக்கப்படுகின்றது. இலங்கை அரசாங்கத்தினூடாக நீங்கள் தான் இதில் தீர்த்து வைக்க வேண்டும். இது எவ்வாறு கையாளப்படுகின்றது? இதனால் பாதிக்கப்பட போன்றவர்கள் ஈழத்தமிழர்கள் என்ன நிலைமை என்றதை நீங்கள் அவதானிக்க. இந்த வாரமும் தென்னிலங்கையில் இருந்த பத்திரிகை ஒன்றை கூறியிருக்கின்றது, தமிழ் அரசியல்வாதிகள் தற்போதைய நிலையில் இது தொடர்பாக பேச வேண்டும், அவர்கள் ஒன்றும் செயற்படுவதில்லை என்றால் அவர்களுடைய கடன், அவர்கள் தான் அதை பார்க்க வேண்டும் கூடுதலாக. ஏனென்றால் உங்கள் பிரதேசத்துக்காகத்தான் உங்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்வது. நீங்கள் இந்தியாவுக்கு நாடாளுமன்ற வேலை, இந்தியாவுக்கான பணியை செய்வதற்கு ஸ்ரீலங்காவில சம்பளத்தை வாங்கி கொண்டு இந்தியாவுக்கான வேலையை பார்க்க தேவையில்லை. அப்போ நீங்கள் அந்த வேலையை ஒழுங்கா செய்கிறீர்கள் என்றுதான் கூறியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் வாழ்வாதாரம் அழிந்து கொண்டு வருகிறது. மீனவர்களின் வாழ்வாதாரம் வளம் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் விவசாயமும் மீன்பிடியும் தான் பிரதான வளமாக இருக்கின்றது. அது பிரதான வளத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அது உங்கள் சமுதாயத்தையும் உங்கள் சந்ததியையும் அழிக்கும் என்றுதான் அவர்கள் கூறுகிறார்கள். அவர்களோட ஆலோசனையாகத்தான் கூறியிருக்கிறார்கள். நீங்கள் தற்போது புதிய முதல்வர் வந்திருக்கிறார், அவருடன் பேசுங்கள், அந்த மீனவர் சங்கங்களுடன் பேசுங்கள். நீங்கள் நெடுக போய் இந்திய துணை தூதரகத்திலிருந்து மத்திய அரசுக்கு பணியை ஆட்டிக்கொண்டு புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்களும் அதைத்தான் செய்கிறார்கள், நீங்களும் அதைத்தான் செய்வீர்கள் என்று சொன்னால் செய்து கொண்டிருங்கள் என்றால் அவர்கள் கடைசியாக கொண்டு என்னென்னு முடித்திருக்காங்கன்னா நீங்க செய்து கொண்டிருங்கள். ஆனால் இது பேரழிவை, உங்கள் இனத்துக்கு ஒரு பேரழிவை கொண்டு வரும் என்றுதான் அவர்கள் அதை போட்டிருக்கிறார்கள். அது உண்மைதான் என்று சொன்னால் வளங்களை அள்ளி கொண்டு போகிறார்கள். இது நாட்டுக்கும் பிரச்சனை என்று இல்லை, இனத்துக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு திருடர்களுக்கும் எங்களுக்குமான ஒரு பிரச்சனை. அவர்கள் கொள்ளையடித்துக் கொண்டு போகிறார்கள். அதை தடுக்க வேண்டியது அந்த பிரதேசம், நாடு, எல்லாரும் தான். அது கிராம சபையாக இருக்கலாம், மாகாண சபையாக இருக்கலாம், மத்திய அரசாக இருக்கலாம், எல்லோருக்கும் இதில் பங்குண்டு என்றதான் முக்கியமா. நன்றி அரசர்களே. இன்றைய அரசியல் நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கை தீவில் உள்ள அரசியல் நிலைமைகளையும் பொருளாதார நெருக்கடிகளையும் உயிரோடு தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதற்கு நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.